வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு இறைச்சி அந்த மட்டனில் இருக்கக்கூடிய நிறைந்த மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ மட்டன் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். ஆட்டுக்கறியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் இ, கூடவே பாஸ்பரஸ், செலினியம், இரும்புச்சத்து போன்றவை இருக்குது. இது தவிர மட்டனில் ஜிங்கு, புரோட்டீன், ஆரோக்கியமான கொழுப்புகள், அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இந்த குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறும்பொழுது ஆட்டு இறைச்சி நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் மட்டன் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில மட்டன் ஒருவரது உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் உதவி புரியும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மட்டன்ல புரோட்டீன்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. எனவே நீங்க இதை உட்கொள்ளும் போதே உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறை நிரம்பிய ஒரு உணர்வை உங்களுக்கு அளிக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஒரு ஃபுல்ஃபில்ல உங்களுக்கு பண்ணிடும். இதனால கண்ட உணவுகளின் மீதான அந்த நாட்டம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதாவது அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், கிரேவிகள், அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு முதல்ல வராது. ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போதே ஆட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். இது தவிர மட்டன்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அளித்து கொழுப்புகள் தேங்குவதை குறைக்கும். அந்த கொழுப்புகள் உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி எரிச்சி கொடுத்துரும். இதனால பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளில் மட்டனை நீங்க சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. மூளையினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மட்டன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆட்டு இறைச்சி சொல்லக்கூடிய இந்த மட்டன் மூளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆட்டு இறைச்சியில ஜிங்கு, இரும்புச்சத்து போன்ற கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். அந்த மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயும் போது மூளை செல்கள் புதுப்பிக்கப்பட்டு நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க. ஸோ இதுக்கு காரணம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அந்த மூளையினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்குது. அது எல்லாமே மட்டன்ல இருக்கு. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மட்டன் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய திறன் மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றை பாதிக்கும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதை பாதிக்கும்னா நல்ல வகையில் உங்களுக்கு பாதிக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கவனத்தை உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய திறன், நினைவாற்றல தாக்கத்தை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. ஆட்டு இறைச்சியை தொடர்ந்து சாப்பிடுவது அல்சைமர் நோய் மற்றும் டிமென்ஷியா போன்ற நோய்களினுடைய அபாயத்திலிருந்து மூளையை பாதுகாத்து மூளையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கெல்லாம் அந்த ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டு இறைச்சி. ஸோ இப்போ இந்த ஆட்டு இறைச்சியில் எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் வலிமைக்கு தேவையான கால்சியம் மற்றும் பிற அத்தியாவசியமான கனிமச்சத்துக்கள் அதிகம் இருக்கு. எனவே மட்டன் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். எலும்புகளுக்கு வேண்டிய அந்த கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள், அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இந்த கனிமச்சத்துக்கள் கிடைக்கும் போது எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். 30 வயதுக்கு அப்புறம், 40 வயதுக்கு அப்புறம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கணும்னா அவங்க 30-40 வயதிலுமே ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். வயதானவர்களும் ஆட்டு இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஆட்டு இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஞ்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் உறுதியாக உங்களுடைய எலும்புகளை பராமரித்துக் கொண்டு பேலன்ஸ் தடம் வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்டு இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகளில் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை உணவுகளின் உதவியோடு கட்டுப்படுத்தலாம். தங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஃபுட்டு எடுத்துக்கொள்ளும் போது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக மட்டனை சாப்பிடுவதன் மூலமாக ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மட்டன்ல விட்டமின் பி அதிகம் இருக்கு. இது உடல் பருமனை கட்டுப்படுத்துவதோடு உடல் பருமனை முன்னாடியே தடுக்கும். ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ உடல் பருமன் இருந்ததுன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ அப்போ அந்த உடல் பருமனை கட்டுக்கோப்பாக வைத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்குமே நீங்கள் மட்டன் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு மட்டனில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். இப்போ மனித உடலில் மிகவும் தேவையான ஒரு சத்து இரும்பு சத்து. உடலில் இரும்பு சத்து போதுமான அளவில் இருந்தால் தான் ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அந்த ரத்த
சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து நமக்கு அனிமியா அந்த பிரச்சனை வராமல் தடுக்கும். ஒருவேளை அனிமியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நமக்கு கவனமின்மை, உடல் வலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அப்புறம் இந்த குமட்டல், வாந்தி, மயக்கமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் க்யூர் பண்ணணும்னா போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து வேணும் இல்லையா? ஸோ அந்த போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து பெறுவதற்காக தான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவை ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சோகை பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெறணும் அப்படின்னா வீக்லி 1 டைம்ஸ் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.